அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள திரு விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேருதோ இல்லையோ, பட் அவர்களுக்கு நல்ல சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இது. நண்பர்களே, விஜய் அவர்களுக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எல்லாமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 108 எம்எல்ஏவும் யாருன்னு கூட அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது. எல்லாமே விஜயை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க, அல்லது விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஏடிஎம்கேவோ அல்லது டிஎம்கேவோ இருக்கிற எம்எல்ஏவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி சார்பில் நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் சீட்டு கொடுக்கும்போதே நீ என்ன ஜாதி, உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, நீ எவ்வளோ பணம் செலவு பண்ணுவ, உனக்கு எத்தனை பேர் தெரியும், உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, அதாவது லஞ்சத்தில் என்னென்ன அனுபவம் இருக்குதுன்னு கேட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போது அவர் பதவி எம்எல்ஏவை ஆயிட்டாருனாக்கா ஈவன் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். இப்போ பதவிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலின், உதாரணத்துக்கு டிஎம்கேல திரு ஸ்டாலின் அவர்களே நினைத்தாலும் கூட இந்த எம்எல்ஏ அவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு எம்எல்ஏ அவர்கள் எம்எல்ஏவாக ஆக வேண்டும் என்றால் ஒரு தொகுதியிலும் 250 300 பூத் இருக்கும். ஒரு பூத்துலேயும் ஒரு 10 பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 5 பேர் பர்மனெண்ட்டாக அரசியல்வாதியாக மாறிடுவோம். வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு இவர் கூடயே போயிட்டுருப்போம். அப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு 2000 பேர் ஒரு எம்எல்ஏ ஹேண்டில் பண்ணணும். நண்பர்களே, ஊழல் என்பது இந்த எம்எல்ஏவால் மட்டும் நடக்கிறதில்ல. அவர் கையை கூட இருக்காங்க பாருங்கள், அல்ல கைகள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்றதை எம்எல்ஏவால் கேட்க முடியாது. எம்எல்ஏ என்ன பண்ணுறான்றது ஸ்டாலினாலே கேட்க முடியாது. அதனால தான் திட்டங்கள் எல்லாம் போடுறதெல்லாம் இங்கே சேர்றதே இல்லை. இப்போ இந்த அல்ல கைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே கான்ட்ராக்டராக மாறிடுவாங்க, வேலை வாங்கி கொடுக்குறோன்னா மாறிடுவாங்க. பல விதத்தில் எங்கெங்கே பணம் இருக்கும் எம்எல்ஏ தூங்கிடுவார். பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கே இருக்கும், ஏன்னா அவங்க குடும்பமே தான் நம்பி இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு முறை சொன்னார், நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னக்கா, எலெக்ஷன் டைமில் வந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே வெளியே போயிடணுவாங்க. ஆனால் இவங்களாம் வெளியே போக மாட்டாங்க. அவங்க குடும்பமே அடுத்த எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்க. அடுத்து வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், வண்டு முருகன் அப்படி ஆகணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க. இதனால தான் மிகப்பெரிய பிரச்சனை வருது. நண்பர் முதலமைச்சர் விஜய் அவர்களே, இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 108 பேர், அவ்வளோதான். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இன்னொன்று சூப்பராக ஒன்று சொல்லியிருக்கீங்க. என்னன்னாக்கா, இந்த ஆட்சியில் பவர் சென்டர் நான் ஒருத்தன் மட்டும்தான். நீங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இப்போது அந்த திட்டத்தை கீழே கொண்டு போகிற வேலையை மட்டும் எம்எல்ஏ கிட்ட கொடுங்க. இப்போ என்ன தெரியுங்க நடக்குது, எம்எல்ஏ வந்த உடனே அதிகாரிகளிடம் தலையிட்டு அதிகாரிகளுடைய துணையோடு எங்கெங்கே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. பட் ஆனால் உங்களோட ஆட்சியில் எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களை எல்லாம், நல்ல வல்லுநர்களை எல்லாம் கலந்து நீங்கள் அமைக்கும் திட்டத்தை ஒழுங்காக சேர்த்துறாங்களா அப்படின்னு சொல்ல ஒழுங்காக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் என்ற வேலையை மட்டும்தான் எம்எல்ஏக்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டாலே 40% 50% பணம் போச்சு. உங்களால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. ஊழல் மட்டும் குறைந்தால் மட்டுமே நீங்கள் கொடுத்திருக்க வாக்குறுதி எல்லாமே செய்து விடலாம். ஆனால் இதை இப்படி தான் கொடுக்கணுமான்றது யோசிங்க. அது உங்களுடைய இதுக்கு தான் விட்டுறேன் நான். பட் இருந்தாலும் எல்லாமே முடியும். 3,70,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி ரூபாய் வளர்ச்சி பணிகளுக்காக இருக்கிறது. 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. 1,70,000 கோடியில் 40%, 30% 40% இப்போ கொள்ளையாக போயிட்டுருக்கு. அடுத்து நீங்களுக்கு உங்களுக்கு 5 வருடம் டைம் இருக்குன்னு நினைக்காதீர்கள் திரு விஜய் அவர்களே. உங்களுக்கு இருப்பது 60 மாதங்கள் தான். மிக குறைந்த நேரம் தான். இந்த குறைந்த நேரத்தில் நீங்கள் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் சென்று யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். என்ன யுத்தம் தெரியுங்களா? ஒன்று அரசியல் யுத்தம், அடுத்தது நிர்வாக யுத்தம். அரசியல் யுத்தத்தில் நீங்கள் செல்லும் குதிரையில் அந்த குதிரையிலே உங்களை வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் காலி பண்ண போகிற திருச்சியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது. 2027 இன்னும் ஒரே ஒரு இடத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. 2029 மறுபடியும் பார்லிமெண்ட். ஒரு இதுலேயும் விஜய் என்ற ஃபினாமினா காலி, அவ்வளோதான். அவருக்கு சப்போர்ட் போயிடுச்சுன்னு ட்ரை பண்ணுறது தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் உங்களை ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அட்டாக் பண்ணி உங்களை நிர்வாகத்துக்கு பக்கம் போகாமல் எப்போ பார்த்தாலும் இவங்களை எதிர்த்து பேசி சர்க்கம் பண்ணுறதுக்கு தான் இவங்க வச்சுருப்பாங்க. தயவு செய்து விஜய் அவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் உடனடியாக செட்டில் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த முதல் குதிரையில் வர எதிரிகளை நீங்கள் சமாளிக்கணும்னாக்கா 2வது குதிரையை நீங்கள் சரியாக ஓட்ட வேண்டும். சரி, இப்போ 2வது குதிரைக்கு வரும். 2வது குதிரையில் பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் இப்போ இருக்கிறதுல அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா புறையோடி போடிய துருப்பிடித்த எந்திரமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதில் பார்த்தாலும் லஞ்சம். அரசியல்வாதிகளின் கொடுத்த தைரியத்தால் இவங்க கெட்டு போனாங்களா, இல்லை இவங்களால் அரசியல்வாதிகள் கெட்டு போனாங்களான்னு தெரில. மக்கள் ஒரு அரசு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாங்கன்னா திருப்பி வரும்போது கோபமாக தான் வருவான். இந்த நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். எந்த விதமான ஊழலும் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க.
சூப்பர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் தான் உங்கள வந்து காப்பாத்த போறாங்க. அவங்க வந்து அதாவது இதனை இவன் முடிப்பன் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு இருக்கு இல்லையா? அத பேஸ் பண்ணி நல்ல பிரில்லியன்ட் ஃபெலோஸ் அந்த டீம் வந்து நீங்க செட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற திட்டத்தை எம்எல்ஏஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற வேலைய குடுங்க. நான் என்ன சொல்றேன், எம்எல்ஏக்கு வந்து இப்போ ரூ. 1,31,000 கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு கவர்மெண்ட். நான் என்னன்றேன், சிங்கப்பூர் மாரி சிங்கப்பூர்ல 15,00,000 குடுக்குறாங்கன்றாங்க. ஆனா நீங்க அவ்வளோலாம் குடுக்க வேண்டியதில்ல. 5,00,000 குடுங்க தப்பில்ல. ரூ. 3,71,000 பட்ஜெட் இருக்கிற இடத்துல ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாதத்திற்கு. ஏன்னா அவங்க ஃபுல் டைம் உங்களுக்கு சப்போர்ட்டர் ஆக போறாங்க. அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு தான் இதுக்கு வராங்க. எனவே அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான நட்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவங்க வந்து உங்களுடைய பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுடைய பிரியாரிட்டி நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா? பவர் சென்டர் நான் தான் அத முடிச்சாச்சு. அடுத்து இன்னொன்னு நீங்க சொன்னீங்க. என்னன்னாக்கா, நீங்க பிரியாரிட்டி ரொம்ப கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. என்னன்னா பாதுகாப்பு, கல்வி, அதுக்கப்புறமேல் சுகாதாரம் அப்படி போறீங்க. சாலை வசதி அப்படி நீங்க போறீங்க. அது கரெக்ட்டா தான் இருக்கு. முதல்ல நீங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இப்போ லீ குவான் யூ சிங்கப்பூர்ல வந்து செய்ததா சொல்கிறார்கள். அதை நீங்க செய்தால் நல்லது. என்னன்னாக்கா, முதல்ல ஹை லெவல் ஆஃபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீசர், ஐபிஎஸ் ஆஃபீசர், அடுத்தது ஆர்டிஓ லெவல் ஆஃபீசர்ஸ் எல்லாத்துக்கூடயும் நீங்க சொல்லியிருக்கீங்க மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கலெக்டர் ஆஃபீஸும் வருவீங்கன்னு. இட்ஸ் குட் திங். என்னன்னாக்கா, அங்க வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் நீங்க சொன்னீங்க தெரியுமா? ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்றத எரேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுது ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் பண்ணாலே தேவையான பணம் வந்துடும் சார். நீங்க நினைத்ததை விட அதிகமான ஒரு வசதியான பணம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ போடுற ரோடு எல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட வர மாட்டேங்குது. ஆனா லஞ்சம் இல்லாமல் போடப்படும் ரோடு வந்து 15 வருஷம் வரும். அப்போ அடுத்த பீரியட்ல உங்ககிட்ட தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும். நல்ல வேலை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு இப்பொழுது 9,50,000 பேர் கிட்ட வந்து புது ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து வேலைக்கு அரசாங்கம் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அதனால் தொழில்துறையை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். கில்லாடிங்கெல்லாம் இருக்காங்க சார். சுந்தர் பிச்சை எடுத்துக்கோங்க. பல துறையில் வந்து தமிழர்கள் வந்து எல்லா துறையிலும் வந்து கோலோச்சி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி, நேரம் இல்லை, டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து லஞ்சம் இல்லாமல் ஒரு தொழில். ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு 10% ஆளுங்களுக்கு தான் வேலை கொடுக்க முடியும். தொழிலதிபர்கள் எந்த நாட்டில் வியாபாரம் தலை தோங்குகிறதோ அந்த நாட்டில் தான் வந்து முன்னுக்கு வர முடியும். எனவே நியாயமான முறையில் தொழில் செய்பவர்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் புதிய விடயங்களை அவர்கள் செய்வதற்கு நீங்கள் வந்து ஏற்பாடு செய்து தர வேண்டும். அடுத்தது விவசாயம். நம்ம நாட்டில் இப்போ நம்ம கையில் இருக்கிறது விவசாயம். நிறைய வந்து விளையக்கூடிய நிலம் இருக்கிறது. நல்ல ஒரு வெளிநாட்டில் வந்து நல்ல உணவுப் பொருட்களுக்கு தேவையும் இருக்கிறது. ஸோ விவசாயத்தின் மூலமாக பல பேருக்கு உடனடியாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கல்வி, அடுத்த எதிர்காலம். இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னாக்கா, இப்போ நகரங்கள் எல்லாம் வந்து அசுத்தமாக இருப்பதற்கு காரணம் அரசாங்கம் மட்டுமல்ல, பொதுமக்கள். டிசிப்ளின் கிடையாது நம்ம ஊரில். இதை வந்து மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் போயிட்டீங்க. நீங்கள் வந்து அண்ணனாக இருக்கீங்க, தம்பியாக இருக்கீங்க, மகனாக இருக்கீங்க, குழந்தைகளுக்கு மாமாவாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னால் விஜய் அங்கிள் சொன்னார்னாக்கா கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதே குழந்தைங்கிட்ட எப்படி ஓட்டு போட சொன்னீங்க, அதே குழந்தைங்கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், குப்பையை ரோட்டில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். இதை கேட்ட அந்த குடும்பத்தினர் இதையும் கேட்பார்கள். அரசாங்கத்திற்கு பெருஞ்சுமை. இன்றைக்கி வந்து ஒரு ஊரில் முதல்ல சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய புசி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு துறையில் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு ஏரியா வந்து முதல்ல வந்து குப்பைகளை மிக நல்லாக கையாண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. முதல்ல வந்து இந்த ஊரை வந்து சுத்தமான ஊரை வைங்க. இந்த பிளாஸ்டிக் பேப்பரு அது இது எல்லாமே இல்லாமல் குழந்தைகள் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறது அந்த குழந்தைகள் தான். விஜய் அங்கிள் சொன்னால் கேட்பாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்கன்னா பெரியவங்க கேட்பாங்க. ஒரு வீட்டையும் சுத்தமாக வைக்க சொல்லுங்கள். பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும். அடுத்தது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தவங்க போனாங்கன்னா, அது பட்டாக்காக இருக்கட்டும், ரேஷன் கார்டுக்காக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸர் தனியாக போடுங்க. வந்தோடனே அவங்கள வணக்கம் சொல்லி கூப்பிடணும். காசு வாங்கலை, சம்பளம் வாங்கலை, ஒருத்தருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் நீங்கள் மாருதி ஷோரூமுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பி வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்தது போல். அரசாங்க அலுவலகத்திற்கு யார் சென்றாலும் உடனே அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அதிகாரிகள் அவர்களுடன் அன்போடு பழக வேண்டும். அடுத்தது வந்து வேலைகள் சரியாக நீங்கள் சிஸ்டம் சரி பண்ணுங்கள் சார். இன்னும் சொல்ல போனாக்கா எதுக்குமே போக வேண்டியதில்லை. பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், அல்லது வாகனத்துறையாக இருக்கட்டும், பட்டாவாக இருக்கட்டும், சிட்டா எதுவாக இருந்தாலும் சிஸ்டம் சரியாக இருந்தால். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாஸ்போர்ட் வாங்குறதுன்றது ஒரு காலத்தில் குதிரை கொம்பாக இருந்தது. இப்போ வந்து டிசிஎஸ்ன்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்ததுனால ஒரு பைசா கூட செலவில்லாமல் கண்ணியமாக நீங்கள் நடத்தப்பட்டு பாஸ்போர்ட் கிடைக்குது.
அது போன்ற சிஸ்டத்தை சரி பண்ணீர்கள் என்றால் எல்லாமே சரியாயிடும். மக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரியாயிடும். இந்த நிர்வாக குதிரையை சரியாக நாம் உடனடியாக நேரம் இல்ல. டக்கு டக்குன்னு எல்லா துறைகளிலும் நமக்கு வந்து தேவைப்படுது. டூரிசம் சார், நம்மளுடைய ஒரு கோவிலும் டூரிசம் சார். 200 வருட வரலாறு இல்லாத ஐரோப்பிய நாடுகள்லாம் அதை கொண்டு போய் காட்டுறான், இதை கொண்டு போய் காட்டுறான். ஒரு கோயிலையும் நீங்கள் வந்து வளம் கொளிக்கும் இடங்களாக மாற்ற முடியும். சுத்தத்தை கோவிலில் வச்சு சொல்லிக் கொடுங்க. 2500 ரூபா கொடுக்குறீங்க, முதியோர் பென்ஷன் கொடுக்குறீங்கனாக்கா ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் வைங்க. எல்லாரும் வந்து சுத்தத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மாதம் காசு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கும் பணத்தை அட்லீஸ்ட் சுத்தத்துக்காவது யூஸ் பண்ணுங்கள் சார். ஜனங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவர் வாழும் இடத்தில் நாய் வந்து மாடு இந்த மாதிரி கசகசன்னு உள்ளே போகாமல் டிராஃபிக்கை சரி பண்ணி ஒழுங்கான சாலைகளை போட்டு கொடுத்து நல்ல கல்வி சாலைகளை அமைத்து கொடுத்து பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் உங்களுடைய கொள்கை தலைவர் சொன்னதை சொல்கிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. தமிழர்கள் மிகவும் அறிவாளிகள். நம்மளுடைய போட்டி இதுக்கு மேலே வந்து பீகாரோடையோ அல்லது மகாராஷ்டிராவோடையோ கிடையாது. நம்மளுடைய போட்டி இதுக்கு மேலே ஹாங்காங், சிங்கப்பூர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்வீடன், அந்த மாதிரி நாடு 1 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம கொண்டு வரோம். என்னைக்கு நீங்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், உங்கள் காசு ஒரு பைசா கூட தேவையில்லைன்னு நீங்கள் சொன்னீங்களோ அன்னைக்கே நீங்கள் மலை, மற்றவங்களாம் மடு. அந்த நிலைமைக்கு அவங்களாலாம் வரவே முடியாது. இந்த ஒரு எண்ணம் போதும் உங்களை வாழ வைப்பதற்கு, உங்கள் மூலமாக தமிழ்நாடு மக்கள் நன்றாக வாழ்வதற்கு. நன்றி, வணக்கம்.